இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில் உங்களை அன்போடு விட வாழ்த்துகிறேன். உங்களுக்கு கிருபையும் தேவ சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளிலும் கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை சங்கீதம் 115:12 நாம் வாசிக்கின்ற பொழுது, கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார் என்ற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும். ஆண்டவராகிய தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தம்மை நம்புகிறவர்களை அவர் ஆசீர்வதிக்கிறார் என்று நாம் கர்த்தருடைய வேதத்திலே மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். எனவேதான் நாம் சங்கீத புஸ்தகத்திலே வாசிக்கின்ற பொழுது, கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பதினாலே நீங்கள் மிகவும் பலுகி பெருகுவீர்கள் என்ற வசனத்தையும் நாம் தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும். கர்த்தர் யாரை ஆசீர்வதிக்கிறார் என்றால், சங்கீதம் 40:17 நாம் வாசிக்கின்ற பொழுது சங்கீதக்காரன் சொல்லுகிறார், நான் சிறுமையும் எளிமையுமானவன், கர்த்தரோ என்மேல் நினைவாய் இருக்கிறார். நீங்கள் மிகவும் சிறுமைப்படுகிறீர்களோ, மிகவும் நெருக்கப்படுகிறீர்களோ, மிகவும் துன்பப்படுகிறீர்களோ, உங்கள் மேல் கர்த்தர் நினைவாய் இருக்கிறார் என்று சங்கீதக்காரன் மிக அழகாக சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும். வேதம் சொல்லுகிறது, எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை. ஏழ்மையான ஜனங்கள் மீது கர்த்தர் நினைவாய் இருக்கிறார் என்பதை நீங்கள் மறந்து போக வேண்டாம். அவரை விசுவாசித்து அவரை நோக்கி பார்க்கின்ற பொழுது அவர் உங்களுக்கு அனுகூலத்தையும் சகாயத்தையும் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்ய போதுமானவராக இருக்கிறார். 1 சாமுவேலின் புஸ்தகம் 1 வார்த்தையிலே நாம் வாசிக்கின்ற பொழுது, அன்னாள் இந்த ஸ்திரீ, தேவரீர் உமது அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உமது அடியாளை மறவாமல் நினைத்தருளும் என்று கர்த்தருடைய சமூகத்திலே விழுந்து கிடக்கிற ஒரு காட்சியை நாம் பார்க்க முடியும். கர்த்தருடைய வார்த்தை மிக தெளிவாக நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அன்னாள் தன் இருதயத்தை கர்த்தருடைய சமூகத்திலே ஊற்றினாள். நான் மிகவும் எளிமையான ஒரு ஸ்திரீ, மிகவும் வேதனைப்படுகிற ஸ்திரீ, மிகவும் நிந்திக்கப்படுகிற ஒரு ஸ்திரீ, என் துக்கம் அதிகரித்து கொண்டே இருக்கிறது என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும். அப்படி அவர்கள் எண்ணி கர்த்தருடைய சமூகத்திலே, ஆண்டவரே உமது அடியாளை மறவாமல் நினைத்தருளும் என்று சொன்ன மாத்திரத்திலே அவளுடைய விண்ணப்பத்தின்படியே ஆண்டவர் அவளுக்கு ஒரு சாமுவேலை மாத்திரமல்ல, இன்னும் பிள்ளைகளை கொடுத்தார். வேதம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து கர்த்தராகிய ஆண்டவர் அவளுடைய வாழ்க்கையிலே கற்பத்தின் கனியை கொடுத்தபடியினாலே, அவளை ஆசீர்வதித்தபடியினாலே 1 சாமுவேல் 2 நாம் வாசிக்கிறோம், என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது, என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது, என் பகைஞர் மேல் என் வாய் திறந்திருக்கிறது என்று சொல்லுகிற ஒரு உன்னதமான ஒரு பாட்டை நாம் நன்றாய் அறிந்திருக்க முடியும். என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, இது போன்ற சூழ்நிலையிலே நீ காணப்படுகிறாயோ, கவலைப்படாதிருங்கள், பயப்படாதிருங்கள், கலங்காதிருங்கள். ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுங்கள். ஆண்டவரே, அடியானின் சிறுமையை நினைத்தருளும் என்று சொல்லி நீங்கள் கர்த்தரை நோக்கி ஜெபிக்கின்ற பொழுது, கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார் என்ற வார்த்தை உங்களுக்குள்ளும் பலமாய் வந்து நிறைவேறுவதை உங்கள் கண்கள் காணும். நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பார்த்து, என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது, என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது என்று சொல்லுகிற மகத்தான ஒரு பெரிய வார்த்தையை ஆண்டவர் உங்கள் வாயிலே போடுவார். அப்படி என்றால் இயேசு கிறிஸ்து உங்கள் எளிமையான அந்த காரியத்தை பார்த்து, உங்கள் சிறுமையை பார்த்து, உங்கள் நிந்தையை பார்த்து உங்களுக்குள்ளே பலத்த அற்புதங்களை செய்கிறார். விசுவாசியுங்கள், சுதந்திரத்துக் கொள்ளுங்கள். கர்த்தருடைய நாமம் உங்கள் மூலமாய் மகிமைப்படட்டும். நாம் ஜெபிப்போம். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த வேளைக்காக நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார் என்ற வார்த்தை கேட்ட ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதத்தை கொண்டு வரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். குறிப்பாக நான் சிறுமைப்பட்டு இருக்கிறேன், நான் பலவிதமாக போராடி கொண்டிருக்கிறேன்,
நிந்திக்கப்படுகிறேன் என்று சொல்லுகிறவருடைய வாழ்க்கையிலே கர்த்தர் தாமே அவருடைய சிறுமையை நீர் எடுத்து போடுகிறேன், நிந்தையை எடுத்து போடுகிறேன், கற்பத்தின் கனிகளினால் நிறைய பண்ணுகிறேன். நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இருதயம் களி கூறட்டும். நாமத்திற்கு மகிமையும் கனத்தையும் ஆண்டவரே கொண்டு வரக்கூடிய அந்த கிருபை ஒவ்வொருவரையும் பலமாய் நிரப்பட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்கேளும் பரிசுத்த பிதாவே, ஆமேன், ஆமேன்.